கர்த்தர் வேணான்னு விலக்கி வச்சா அதை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கி வச்சுட்டு நான் கர்த்தருக்கே காணிக்கை கொடுக்குறேன். நீங்கள் வேர்ஸ்ட்டு திங் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறேன்னு ஏமாத்துறதான். நீங்கள் நிறைய பேர் இது தான் செய்கிறாங்க. ஏதாவது தப்பு பண்ணுறது, தென் அவங்க கான்ஷியன்ஸ் ப்ரிக் பண்ணோம். அந்த கான்ஷியன்ஸ் ப்ரிக் பண்ணோன்னா ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு இதோ ஒன்று ஊதுபத்தியோ ஏதோ ஒன்று அவங்க பக்தின்னு நினைக்கிறாங்க. அதை நோ, காட் வாண்ட்ஸ் ஒபீடியன்ஸ். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு ஒரு எலுமிச்சம்பழமும் ஊதுபத்தியும் பத்தாது. He never wanted such things. He wants only obedience. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஏன் ராஜா விட்ட? அந்த ராஜா தான் அவங்கள ஆட்சி செய்கிறது. அமலேக்கியரை ராஜாவோட சேர்ந்து கொஞ்சம் இதையும் கொண்டுட்டான். அப்புறம் அவங்க ஆடு மாடுகளையும் கொஞ்சம் கொள்ளடிச்சிட்டான். No, God never liked it because he disobeyed him. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. Again, another problem here is he blamed the people. Don't blame others for your mistake. This is another proverb or wisdom key. You make a mistake and don't blame others. We have to learn a lot of things. When you do a mistake, say, yes, I have done a mistake. The punishment will be less. I did a mistake. Everybody does mistakes. Humanly. நான் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு அதனால தான் செய்தேன். Don't give an excuse. Lord, I'm sorry. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொல்லையிலே சாபத்தீட்டாகும் ஆடு மாடுகளே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். இன்னைக்கு இதுதான் சொல்றாரு. மத்தேயு 5 சொல்றாருல, உன் சகோதரரோட ஒப்புரவாகி பின் வந்து காணிக்கை செலுத்து அப்படின்றாரு. இந்த இடத்துல இவன் என்ன சொல்றான்? காணிக்கை செலுத்திட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் இதை செய்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்களும் இதில் பேசாமல் உட்காந்துடுறாங்க. obey. First obey. Learn to obey the instructions of the Lord. When God says something, cleanly listen to it. That is the formula for success. Otherwise, you lose track of it and you lose everything. You lose sight of it and you lose everything. And you will start completely getting disoriented. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? God never wants anything from you. First of all, he wants you to obey. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்ததை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், இது நம்ம ஃபேமஸாக சண்டே ஸ்கூல்லேருந்து படிப்போம். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும். அந்த காலத்தில் ஆஃபரிங் கொடுப்பாங்க. அதுக்கு போல செவி கொடுக்க சேர்வதே நலம் அப்படின்னு போட்டிருக்கோம். செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. எங்க பந்துச்சு பாத்தீங்களா? ஆதாம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணார். ஓசியால படிக்கிறோம். என் உடன்படிக்கையை மீறினான். இதுதான் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. We think we can worship the Lord in our own way. No. அந்த பழைய பாட்டு காலத்தில் படிக்கலாம். லேவியருக்கு அவர் தெரிந்து கொண்டார் ஆசாரியர்களா, ஆனால் நான் சொல்கிறபடி தான் செய்யணுன்றாங்க. புதிய பாட்டில் அந்த உடன்படிக்கை அது அப்படி செய்யலை. ஆனாலும் உன் கையில் கரை இருக்கும்போது செய்யாத எந்த காரியத்தையும் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த சரத்துக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள்.
சரி, அடுத்தது படிங்கம்மா. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். புறக்கணித்து தள்ளினார். போச்சு, பதவி போச்சு. பதவி ஒண்டி போல, நெக்ஸ்ட்டு டெத்தும் டுக் பிளேஸ் லேட்டர் டேட். ஆதாமுக்கு ஏற்பட்ட மாதிரி தான். ஆதாமும் அது மாதிரி தான் கீழ்ப்படியாமல் போனனால டெத். got up and told Adam, Adam, my friend, now I am awake, you go back to sleep. நீ போய் தூங்க போ. இது எப்படி அறியலான்னு சொன்னால், இயேசு லாசரை எழுப்பும்போது சொல்கிறாரு, லாசரு நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி நம்மளும் நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரில. தேவ ஜனமே, விளையாட்டு வேணாம். செவி கொடுக்க சேர்வதே நலம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடங்கள். ஒபே த லார்ட் காட். when you say obey என்னன்னா நம்மளுக்கு பிடிக்காத காரியமாயிடுது. ஏன்னா we think that we losing our freedom. No, you're not losing the freedom. In fact you are getting a freedom. And you get your life completely. May God bless you and prosper you. ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பாதத்தில் விழுகிறேன். இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்தோமப்பா. The purpose of death. What happens when we disobey the Lord God? How death takes over our life and how we lose life and go into the death mode. இதை குறித்து பார்த்தோம். மக்கள் இதை உணர்ந்திருப்பார்கள், புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அவர்களோடு நீர் ஆவியானவர் பேசும். அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை தாருங்க. கர்த்தாவே, புரியாதவர்களுக்கு இன்னும் புரித்து விளக்கி காட்டுங்க. அவர் வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ள கிருபை தாருங்க. என் மகனே, என் போதத்தை உன் மனசில் வச்சுக்கோ, இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை வைத்துக்கொண்டு அவர் வெற்றியோடு ஜீவிக்க கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.